கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக தளபதி விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு அவருடைய வழியை ஷேர் பண்ணியிருந்தார். அதோடு அவர் பேசியது, அனைவருக்குமே வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு வழியை நான் பார்த்ததே கிடையாது. மனசு முழுக்க வழிகளோடு இருக்க வழி மட்டும்தான் என்னுடைய சுற்றுப்பயணத்துல என்னுடைய மக்கள் பார்க்க வராங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், அவங்க என்மேல் வைத்த அன்பும் பாசமும். மக்கள் என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கேன். இந்த சுற்றுப்பயணத்துல மற்ற எல்லா விஷயங்களையுமே தாண்டி மக்களுடைய பாதுகாப்பு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுடைய மனசு எப்போதுமே அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி ஆழமாக இருக்கும். அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாவற்றையுமே ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுடைய பாதுகாப்பை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான இடங்களை தேர்வு செய்வது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தேர்ந்தெடுப்பது. காவல்துறையில நாங்கள் மிகவும் பணிவுடன் அனுமதி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த மாதிரி நடந்திருக்கும் போது எப்படி என்னால் அங்கிருந்து வர முடியும்? நான் திரும்ப அங்க போகணும்னு இருந்துச்சு. அதை காரணமாக காட்டி அங்கிருந்த பதற்றமான சூழ்நிலை, வேறு எதுவுமே அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது அப்படின்றதுனால நான் அதை தவிர்த்தேன் அப்படின்னு மனமுருகி போய் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆச்சு. இதனடுத்து தற்போது இந்த வீடியோவை பார்த்த பல அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் அப்படின்னு ஆளுக்காளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தேமுதிக கட்சியுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தாவேகா கட்சிக்கு ஆதரவாக பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ விஜய் சாருடைய இந்த வீடியோவை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், தாவேகா கட்சிக்கு நாங்க இருக்கோம், தளபதி விஜய் அவர்கள் மீது எந்த தவறும் இல்ல, திமுக தான் ஏதோ வேலை பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காங்க. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.